இன்றைக்கி நம்ம ஆட்டுக்கறியில் கறி கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கறி கோலா உருண்டைக்கு 1/2 கிலோ கறி வந்து கொத்துக்கறியாக வாங்கியிருக்கோம். 100 ரூபாய்க்கு எலும்பு மட்டும் வாங்கியிருக்கோம். வெங்காயம் தக்காளி தேங்காய் 3ம் வதக்கி அரைச்சி ஊற்றணும். சின்ன வெங்காயமும் 2 தக்காளியும் 100 சின்ன வெங்காயமும் 2 சின்ன தக்காளியும் கறியை வதக்கி விடுறதுக்கு தேவைப்படும். இது ஒரு 150 சின்ன வெங்காயம் இருக்கும். இது வந்து கோலா உருண்டைக்கு நம்ம அரைக்கும் போது போடணும். முதல்ல ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பெரிய வெங்காயத்தையும் இந்த தக்காளியும் வதக்கி எடுத்துக்கணும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். குழம்பு தாளிக்க கல்பாசி கிராம்பு 2-3 சோம்பு கொஞ்சமாக 2 ஏலக்காய் பிரியாணி இலை பட்டை இதை கொஞ்சமாக 100 கிராம் எண்ணெய் ஊற்றி இதெல்லாம் போட்டுக்கலாம். பட்டை சோம்பு ஏலக்காய் கிராம்பு பிரியாணி இலை கல்பாசி சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சின்ன தக்காளியாக 2 தக்காளி வதக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கறி வச்சுருக்க எலும்பை இதோட சேர்த்து வதக்க வேண்டியதுதான். நல்லா வதங்கட்டும். வதங்கும் போதே தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சிடலாம். கறி கோலா உருண்டைக்கு கடையிலே நம்ம வந்து கறி கொத்தித்தாங்கன்னு சொன்னோம்னா அவங்க கொடுத்துருவாங்க. கொத்தி வாங்கின கோலாக்கு இந்த கறி சின்ன வெங்காயம் வரமிளகா சீரகம் 1 ஸ்பூன் தேங்காய் அரை முடியிலேயே திருகினதில் கொஞ்சமாக சோம்பு 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை 2 ஸ்பூன் இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சோண்டு தேங்காய் அரை மூடியில் பாதி தேங்காய் 3ஐயும் வதக்கி அரைச்சி வச்சுருக்கேன். இதை ஊற்றிக்கலாம். கறி நல்லா வெந்துருச்சு. இப்போது வெங்காயம் தக்காளி தேங்காய் 3 வதக்கினதை ஊற்றிக்குவோம். தேவையான அளவு மிளகாத்தூளும் மல்லித்தூளும் நாங்கள் எப்போயுமே 2ஐயும் ஒன்றா தான் அரைச்சி வச்சுக்குவோம். தேவையான அளவு குழம்புக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கிட்டு குழம்பு கூட்டியாச்சு. ஒரு கொதி கொதிக்கட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம கோலா உருண்டைக்கு அரைச்சி வச்சதெல்லாம் உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு வருவோம். கறி கோலா உருண்டைக்கு கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்குவோம். கோலா உருண்டை ரெடி பண்ணியாச்சு. கறி கோலா உருண்டை இது குழம்புக்கு, இது கொஞ்சமாக வறுத்து சாப்பிட. குழம்பு கொதிச்சிருச்சு. உருண்டையை போட்டுருவோமா? நல்லா கொதிக்குது. கறி நல்லா வெந்துருச்சு. நல்லா வந்துருச்சு பாருங்கள்.
சோறு குழம்பும் சூப்பராக இருக்குது. டேஸ்ட் நல்லா இருக்குது.